அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பில் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7ஆம் வகுப்புலையும் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 9 இயல்கள் ஒரே புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 1 by 1 இயல் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இயல் 1 2 3லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மொழி, தமிழ் இன்பம், தமிழ்மொழி வாழ்த்து, தமிழ்மொழி மரபு, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, சொற்பூங்கா, அப்புறம் எழுத்துக்களின் பிறப்பு இலக்கணத்துலேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லெசன் தமிழ் இன்பம். ஓகே, இயல் 1 தமிழ் இன்பம். கற்றல் நோக்கங்கள்: செய்யுளை படித்து அதன் நயங்களை போற்றும் திறன் பெறுதல், தமிழ் மொழியின் மரபுகளை அறிந்து பயன்படுத்துதல், தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சி நிலைகளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டு சொல்லாட்சி திறனை வளர்த்தல், சொற்களின் பிறப்பு முறைகளை அறிந்து உரிய முறையில் ஒழித்தல். ஸோ இயல் 1 பார்த்திங்கன்னா தமிழ்மொழி வாழ்த்து. ஓகே, ஸோ இது ஒரு கவிதை பிழையிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கவிதை பிழையில் நம்ம ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம். மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே ஒரு பாரதியாருடைய பாடல் தான் கொடுத்துருக்காங்க. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்னு ஒரு பாரதியார் பாடல். ஓகே, ஸோ பாரதியார் அவர்கள் எழுதின பாடல். சொல்லும் பொருளும்: நிரந்தரம் அப்படிங்கிறது காலம் முழுமையும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காலம் முழுமையும். வைப்பு அப்படிங்கிறது நிலப்பகுதி, வைப்பு அப்படின்னா ஒரு நிலப்பகுதியை தான் குறிப்பிடுறாங்க. சூழ்களி அப்படிங்கிறது சூழ்ந்துள்ள அறியாமை இருள். ஓகே, ஸோ சூழ்களி அப்படின்னா அறியாமை இருள். ஓகே, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி வளமிக்க மொழி, இசை புகழ், தொல்லை பழமை துன்பம். ஓகே, தொல்லை அப்படின்னா பழமைன்னு எடுத்துக்கலாம், துன்பம்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக பாடலின் பொருள்: தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க, ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க, 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ்கொண்ட தமிழ்மொழி வாழ்க, எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க, எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படைக, பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க, தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க, வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க அப்படின்னா அந்த பாடலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதியை முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க, ஸோ எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க, எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், எல்லா இடத்துலையும் சூழ்ந்திருக்கிற அறியாமை இருள் நீங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்மொழி வாழ்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக, பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. ஓகேவா? ஸோ பொருந்தாத பழைய கருத்துக்களை சொல்லி நம்ம உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிரணும், தமிழ்மொழி வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க, வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்கிறார். மென்மேலும் வளரணும் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா?
நூல்வெளி. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். ஓகே. ஸோ இந்த எல்லா பன்முக திறமையும் பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் வந்துட்டு பாரதியார். நமக்கு தெரியும் இல்லையா, சி. சுப்பிரமணிய பாரதியார். இவர் இந்தியா, விஜயா முதலியான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். ஓகே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி 7th ஸ்டாண்டர்டில் ஒரு லைன் கூட பார்த்தோம் இல்லையா, இந்தியாங்கிற இதழில் முதல்ல கேலி சித்திரம் வந்துட்டு பாரதியார் அவர்கள் தான் வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லைன் பார்த்தோம் இல்லையா. ஸோ திரும்பவும் நமக்கு இந்தியா, விஜயாங்கிற முதல் இதழ் வந்து இவர் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். ஓகே. ஸோ கவிதைகள் மட்டும் கிடையாது, சந்திரிகையின் கதை, அப்புறம் தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. வசன கவிதைகள், சீட்டு கவி எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். ஓகே. பாரதிதாசன் அவர்கள் பாரதியார் அவர்களை சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, அப்புறம் புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் அப்படின்லாம் புகழ்கிறாரு. ஓகே. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் பாரதிதாசன் அவர்கள் வந்துட்டு அவர் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு இவரை வந்துட்டு இவ்வளோ இந்த பேரையெல்லாம் சொல்லி புகழ்ந்திருக்காரு. ஓகே. இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக செந்தமிழ் அந்தாதி. செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே, எழில் மகவே, எந்தும் உயிர் உயிரும் நீ, மெய்யும் நீ, ஓங்கு மரமாம் பயிரும் நீ, இன்பம் நீ, அன்பு தருவும் நீ, வீரம் நீ, காதல் நீ, ஈசன் அடிக்குணல் ஆரம் நீ, யாவும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழ் அந்தாதி வந்துட்டு து. அரங்கன் அவர்கள் எழுதிய பாடல் ஒன்று பின்னாடி நமக்கு கொடுத்துருக்காங்க புக்கில். அடுத்ததாக புக் பேக் கொஷின். ஸோ மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எதுன்னு பார்த்தோம்? வைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று ப்ளஸ் என்றும். ஓகே. ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, என்றும் ப்ளஸ் என்றும் அப்படிங்கிறது வராது, என்று ப்ளஸ் என்றும், என்றென்றும் அப்படின்னு தான் வருது இல்லையா. ஸோ என்று ப்ளஸ் என்றும். அடுத்ததாக வானம் வளர்ந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் ப்ளஸ் அளந்தது. ஓகே. ஸோ வானம் ப்ளஸ் அளந்தது தான் வானம் அளந்தது. ஓகே. வானம் அளந்தது. ஓகே. வான் அளந்தது அப்படின்னு கொடுத்துருந்தா தான் நம்ம வந்துட்டு வான் ப்ளஸ் அளந்ததுன்னு போடணும். ஓகே. வான் அளந்தது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கிறது வானம் அளந்தது தான். ஸோ வானம் ப்ளஸ் அளந்தது தான் ஆன்சர். ஓகே. அடுத்ததான் அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். ஓகே. ஸோ அறிந்ததனைத்தும். ஓகே. அறிந்து ப்ளஸ் அனைத்தும், அறிந்ததனைத்தும். வானம் ப்ளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. ஓகே. ஸோ வானம் அறிந்த அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் லெசன் தமிழ்மொழி மரபு. ஓகே. ஸோ இது ஒரு பாடல் தான், தொல்காப்பியத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும், மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன, அவை பழங்காலம் முதலே பின்பற்றி வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவோம் வாருங்கள். ஓகேயா. ஸோ நம்ம வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் வந்துட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இல்லையா. ஸோ வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை வந்துட்டு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம், அதே மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ தொல்காப்பியம் கூறும் இந்த செய்தியை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நிலம் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வழா ஆமை திரிவு இல் சொல்லொடு தழா அல் வேண்டும். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு தொல்காப்பியத்திலிருந்து தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே.
ஸோ சொல்லும் பொருளும் ஓகே. ஸோ விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம் கலவை, இருதினை உயர்தினை அக்ரிணை. இருதினைகள் வந்து அயனை அக்னி நமக்கு தெரியும். வழாமை தவறாமை ஓகே, தவறாமை அப்படிங்கிறது. ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஓகே. ஸோ மரபு அப்படிங்கிறது வழக்கம். திரிதல் மாறுபடுதல். செய்யுள்னா பாட்டு. தழால் தழுவுதல் பயன்படுத்துதல் ஓகே. பாடலின் பொருள். இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். உலகத்து பொருட்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ்மொழியின் மரபு. திணைப்பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் ஓகே. ஸோ இந்த உலகம் வந்துட்டு நிலம் நீர் தீ காற்று வானம் இந்த ஐம்பூதங்களும் கலந்த கலவை தான் ஓகே. ஸோ எல்லா பொருட்களுமே இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்து பொருட்களை வந்து இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பிரித்து நம்ம வந்துட்டு கூறுறது தான். ஸோ உலகத்து பொருட்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களும் பாகுபடுத்தி கூறுவது தான் நம்மளுடைய மரபு ஓகே. ஸோ திணைப்பால் வேறுபாடு அறிந்து இந்த உலக பொருட்களை நம் முன்னோர்கள் கூறிய சொற்களால் வந்துட்டு தான் கூறணும் ஓகே. ஸோ நம்ம அதெல்லாம் பயன்படுத்தி அதாவது திணைப்பால் வேறுபாடு அறிந்து இந்த உலக பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன மரபு வழி நம்ம என்ன சொல்லிட்டு வரோமோ அதை வச்சு தான் நம்ம சொல்லணும். வேறு சொற்கள் யூஸ் பண்ணியோ அதை வந்துட்டு மாற்றியோ நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த மரபு வந்து அப்படியே பாதுகாக்கப்படும். இல்லை இந்த மாற்றணும் அப்படின்னா இந்த சொற்களை வழங்குவது மாற்றுறோம் அப்படின்னா அந்த மரபும் வந்துட்டு மாறிவிடும் இல்லையா. ஸோ அதனால் அந்த பொருள் மாறாமல் அந்த பழமையில் நம்ம வந்துட்டு என்னென்ன சொல்லியிருந்தோமோ அந்த மரபு மாறாமல் நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் அளபெடை. ஸோ புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வழா அமை தழா அல் ஆகிய சொற்களில் உள்ள ரா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே ரா அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரிழப்பிடை என்பர். இதனை பற்றி உயர் வகுப்புகளில் விரிவாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா வழா அமை தழா அல் ரா பக்கத்துலேயே அ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மாத்திரை ப்ளஸ் இன்னொரு மாத்திரை அ கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மாத்திரை அளவில் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரா பக்கத்தில் ஆவையும் சேர்த்துருக்குறாங்க ஓகே. ஸோ புலவர்கள் வந்து அவங்களுடைய பாடல்களில் இந்த மாதிரி பயன்படுத்துறது வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 மாத்திரை அளவில் ஒலிக்கிறதுக்காக ரா அப்படின்னு சொல்லிட்டு ரா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க ஓகே. ஸோ இந்த மாதிரி உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரிழப்படை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ இதனை பற்றி உயர் வகுப்புகளில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. அடுத்ததான் நூல்வெளி. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். அளபெடை ஓகே. புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வழா அமை தழா அல் ஆகிய சொற்களில் உள்ள ரா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே ரா அவை அடுத்து அ இடம்பெற்றுள்ளது ஓகே. ஸோ இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரிழப்பிடை என்பர். இதனை பற்றி உயர் வகுப்புகளில் இருந்தாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ புலவர்கள் வந்துட்டு உரிய மாத்திரை அளவுடன் நீண்டு ஒலிக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவாங்களாமா. 3 மாத்திரை அளவில் நீட்டி யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்களாம். ஸோ ராங்கிறது 2 மாத்திரை ப்ளஸ் ஆங்கிறது 1 மாத்திரை ஓகே. ஸோ 3 மாத்திரை அளவில் வழா அமை தழா நீண்டு ஒலிப்பதற்காக 3 மாத்திரை அளவில் அவங்க இதை வந்து பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க ஓகே. ஸோ அதுக்காக தான் ராக்கு அடுத்தது ஆ யூஸ் பண்ணுறாங்க ஓகே. ஸோ அதுக்கு மேலே நீட்டி நம்மளால் ஒலிக்க முடியாது இல்லையா. ரா அப்படிங்கிறத ரா அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே. ஸோ இந்த மாதிரி நீண்டு ஒலிக்கிறது தான் உயிரிழப்படைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நூல்வெளி. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். இந்நூல் எழுத்து சொல் பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் 91, 92, 93 இங்கு தரப்பட்டுள்ளன ஓகே.
ஸோ இதை தொல்காப்பியத்தை எழுதவனவர் வந்துட்டு தொல்காப்பியர், உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்க நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தொல்காப்பியம் தான். ஓகே, ஸோ இந்த நூலில் எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை வந்துட்டு கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள், அதாவது 91, 92, 93 இதை தான் வந்துட்டு இங்கே நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தெரிந்து தெளிவோம்ல. அடுத்ததாக புலி அப்படின்னா பரல். ஓகே, ஸோ அதோடைய இளமை பெயர்கள், இளமையில் அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புலிங்கிறது பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி. ஓகே, ஸோ இந்த மரபை வந்து நம்ம மாற்றிடக்கூடாது. ஓகே, ஸோ புலினா பரல் தான், சிங்கம்னா குருளை, சிங்கக்குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி. அடுத்ததாக ஒலி மரபு. புலி வந்துட்டு உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். ஓகே, ஸோ இதையும் மாற்றக்கூடாது. இது வந்துட்டு ஒலி மரபு. இந்த புலி வந்து உருமுங்கிற அந்த அதோடைய சவுண்டை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லணும், உருமும் அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு முழங்கும் அப்படின்லாம் மாற்றி சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ அது மாதிரி. ஸோ இதுக்கு இந்த சவுண்டு தான். ஓகே, ஸோ அதோடைய சவுண்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. பறவைகள் எங்கே பறந்து செல்லும்? வானத்தில் பறந்து செல்லும். ஸோ அந்த மீனிங் உள்ள சொல் இங்கே என்ன இருக்குது? விசும்பு அப்படின்னா தான் வானம் பார்த்தோம் இல்லையா. ஸோ விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ். இயற்கையை போற்றுதல் தமிழருடைய மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 + திணை. ஓகே, ஸோ 2 + திணை தான் இருதிணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 5 + பால். தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். மொழியை நிலைபெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். எழுத்துக்களின் வரிவடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. அவ்வகையில் தமிழ் எழுத்துக்களின் வரிவடிவங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அறிவோம். ஓகே, ஸோ தமிழருடைய வரிவடிவ வளர்ச்சி என்ன, அந்த வடிவம் வந்து எந்த மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அந்த லெசனில் எந்த அளவுக்கு அது வளர்ச்சி பெற்றிருக்கு, அதோடைய எழுத்துக்கள் அந்த வரி வடிவம் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க செய்கைகளை பயன்படுத்தினான். காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். அடுத்து சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான். அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்பட்டன. காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானது. ஓகே, ஸோ நமக்கே எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததாக எழுத்துக்களின் தோற்றம். மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை ஆகும். ஓகே, ஸோ அந்த காலத்து மனிதன் வந்துட்டு பாறைகளில், அவர்கள் வாழ்ந்த குகையிலெல்லாம் வந்துட்டு இருந்த இடங்கள்லாம் வந்து இது மாதிரி ஓவியத்தை வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்கள பற்றின விஷயங்கள் வந்துட்டு நம்ம இப்போ இந்த ஓவியத்தெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ வந்துட்டு வேட்டையாடி வந்துட்டு அந்த மிருகங்களை வந்துட்டு வேட்டையாடி தான் வந்துட்டு அவன் உணவு உட்கொண்டான்ற விஷயங்கள்லாம் நமக்கு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அடுத்ததாக தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வரி வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். ஓகே, ஸோ தொடக்க காலத்துலலாம் எழுத்துங்கிறது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் இந்த மாதிரி ஓவிய வடிவமாக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஏதாவது அவங்களுக்கு சொல்லணுன்னா அவங்கள அவங்க வந்துட்டு எப்படி பேசிக்கிறாங்கன்னா அந்த ஓவியத்தை வச்சு தான் வந்துட்டு அவங்க தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன்பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஒரு ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு 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 ஒலி கொடுத்து அதை வந்துட்டு எழுத்து எழுதுகிறாங்க இல்லையா. ஸோ அதை தான் ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு ஒரு எழுத்துக்குமே வந்துட்டு ஒரு ஒலி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தின் பொருட்களின் ஓவியமாக இருந்தவற்றை திரிபுகளாக கருதப்படுகின்றன.
ஸோ தெரிந்து தெளிவும்ல கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு ச என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. ஓகே, ஸோ மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடில்லை. ஓகே, ஸோ சங்கிற வடமொழி எழுத்து காணப்படுது கல்வெட்டுகளில். மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. புள்ளி வந்துட்டு அவங்க மெய்யெழுத்துக்கு வைக்கல. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள் காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சியடைந்து வந்துள்ளன. அச்சுக்களை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. ஓகே, ஸோ இந்த அச்சுக்கலை வந்து பல்வேறு மாற்றங்கள் காலந்தோறுமாக தமிழ் எழுத்துக்கள் வந்து பல்வேறு மாற்றங்களை அடைந்துதான் வந்திருக்கு. ஸோ இந்த அச்சுக்கலை தோன்றியதுக்கு அப்புறமா தான் தமிழ் வந்துட்டு இப்போ உள்ள நிலையை வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் வந்து அடைந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழெழுத்து என இரு வகையாக பிரிக்கலாம். ஓகே, ஸோ வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும். தமிழெழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் ஆகும். சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதியில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன. முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழெழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஓகே, ஸோ வட்டெழுத்து அப்படிங்கிறது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து. ஓகே, ஸோ தமிழெழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா குறிப்பிடுறாங்க. ஸோ முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் தான் பழைய தமிழெழுத்துக்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதாவது 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் பழைய தமிழ் எழுத்துக்களே காணப்படுது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு வட்டெழுத்துக்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி என்னும் தொடரால் அறியலாம். ஓகே, ஸோ கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை சிலப்பதிகாரத்தில் கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்பொதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக வரி வடிவ வளர்ச்சி. பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை. அவை காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுத்தான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இவ்வாறு எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மை அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைகின்றன. ஓகே, ஸோ பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் எல்லா எழுத்துக்களும் நாம் இன்னைக்கு எழுதுறது மாதிரி வடிவத்தில் எழுதப்படவில்லை அப்படின்றாங்க. ஸோ காலத்துக்கேற்ப அது பல மாற்றங்களை பெற்றுத்தான் இக்கால வடிவத்தை வந்துட்டு அடைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இவ்வாறு எழுத்துக்களில் ஏற்படும் மாற்றங்கள் வந்துட்டு ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மை அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தெரிந்து தெளிவோம்ல தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிகிறோம். அறச்சலூர் கல்வெட்டே இதற்கு சான்றாகும். கல்வெட்டில் தமிழெழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டன. ஓகே, தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வந்துட்டு வழக்கில் இருந்திருக்கு. ஓகே, ஸோ என்னது வட்டெழுத்து, அடுத்ததாக வரிவழி. ஸோ தமிழ் மொழியை எழுத நம்ம இருவகை எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்கோம், வட்டெழுத்து தமிழெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அறச்சலூர் கல்வெட்டே இதற்கு சான்றாகும். கல்வெட்டில் தமிழெழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அறச்சலூர் கல்வெட்டில் தமிழெழுத்தும் வட்டெழுத்தும் ரெண்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததான் பழங்காலத்தில் கற்பாறை செப்பேடு ஓலை போன்றவற்றில் எழுதினர். அந்த பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன. பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. ஸோ
எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன. பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளைகோடுகள் அதிகமாக பயன்படுத்தினர். சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. பின்னர் அவையே நிலையான வடிவங்களாக அமைந்துவிட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாதுங்கிறதுனால நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவே ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினங்கிறதுனால வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, சில எழுத்துக்களை அழகுபடுத்துறதுக்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடுகளும் இடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அழகுபடுத்துறதுக்காக குறுக்கு கோடுகளும் இடப்பட்டிருக்கு. பின்னர் அவையே நிலையான வடிவங்களாக அமைந்து விட்டன. அதுவே நிலையான வடிவங்களாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக புள்ளிகளும் எழுத்துக்களும். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக எது என எழுதப்பட்டால் எது என்றும், எது என எழுதப்பட்டால் ஏது என்றும் ஒழித்தனர். ஓகே, ஸோ எகர உகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் இருந்திருக்கு. ஓகே, ஸோ எது அப்படின்னு சொல்லிட்டு எது அப்படிதான் புள்ளி வச்சு எது அப்படின்னு எழுதப்பட்டால் எது அப்படின்னு அர்த்தம். எது என சாதாரணமாக எது அப்படின்னு புள்ளி வைக்காமல் எழுதுனா ஏது அப்படின்னும் ஒழிச்சிருக்கிறாங்க. ஓகே, அகரவரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. ஓகே, ஸோ கா பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா கா, த பக்கத்தில் புள்ளி வச்சா தா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். ஓகே, ஸோ ஐகார எழுத்துக்களை குறிப்பிடுறதுக்கு ஸோ ஐகாரம் கை அப்படிங்கிறதுல ஐகார எழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சா கை அப்படின்னு அர்த்தம். ஸோ எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இது 2 புள்ளி இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. ஓகே, ஸோ ஔகார வரிசைக்கு கேக்கு அப்புறமா 2 புள்ளி வச்சா கவு, டேக்கு அப்புறம் வச்சா தவ், அப்புறம் மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளி, அதாவது மகர எழுத்தை குறிப்பிடுறதுக்கு பகர எழுத்தின் உள்ளே புள்ளி, அதாவது பக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ குற்றியலுகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளியிட்டனர். ஓகேயா, ஸோ அடுத்ததாக உருவ மாற்றம். நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகிறது. ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணைக்கொம்பு பயன்படுத்தப்படுகிறது. ஔகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ஸோ துணைக்கால், அடுத்ததாக இணைக்கொம்பு, கொம்புக்கால். ஓகே, ஸோ இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். குற்றியலுகர எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஸோ எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்து விடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர். ஓலைச்சுவடிகளில் நிறுத்தக்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளியிடப்பட்டு எழுத வேண்டிய எழுத்துக்கள் புள்ளிகள் இல்லாமல் எழுதப்படும் பொழுது அவற்றின் இடம் நோக்கி மெய்யா, உயிர்மெய்யா, குறிலா, நெடிலா என்று உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடருற்றனர். எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று. ஓகே, ஸோ அதில் புள்ளி இடப்பெட்டு எழுத வேண்டிய எழுத்துக்கள் புள்ளிகள் இல்லாமல் எழுதப்படும் பொழுது இந்த ஓலைச்சுவடிலெல்லாம் புள்ளிகள் வச்சு எழுத முடியாத காரணத்தினால ஸோ அது மெய்யா, உயிர் மெய்யா, ஸோ என்னென்ன படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன்ஸாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் எழுத்து சீர்திருத்தம். ஸோ தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் கலைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ என்னும் எழுத்துக்கு கீழ்கோடிட்டு, ஓகே, ஸோ கீழ்கோடிட்டு என்னும் எழுத்தை ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு, அதாவது ஓக்கு ஓ அப்படின்னு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். அதே போல ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில்கள் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை அறிமுகப்படுத்தினார். இரட்டை கொம்புடைய கால் சேர்த்தும் புதிய வரி வடிவத்தை அவர் ஏற்படுத்தினார்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவர் ஏற்படுத்தின எழுத்து சீர்திருத்தம். ஓகே, ஸோ ஏ ஓ ஓ கே கோ அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் புள்ளி வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லையா. ஸோ ஓக்கு மேலே புள்ளி இருக்குது, இதுதான் ஓவா இல்லை இதுதான் ஓவா அப்படின்றத கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஸோ அதனால் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் பெரியார் அவர்களுடைய எழுத்து சீர்திருத்தம்.
ஸோ 20ஆம் நூற்றாண்டு வரை நா, ரா, நா ஆகிய எழுத்துக்களை இதை மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் என எழுதினர். அதே போல் நை, லை, லை, நை ஆகிய எழுத்துக்களை இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவற்றை அச்சு கோர்ப்பதற்கு வந்துட்டு தனித்தனியாக இவ்வெழுத்துக்களுக்கு தனி அச்சு கோர்க்கப்பட வேண்டியதாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ இது தனி அச்சு உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் அதை அச்சு பிரதிக்கு கொண்டு வரப்படுதான் இருந்தது. ஸோ அதனால் இந்த குறைகளை நீக்கிறதுக்காக தான் தந்தை பெரியார் அவர்கள் எழுத்து சீர்திருத்தம் வந்துட்டு செஞ்சுருக்காரு. ஸோ அதை வந்துட்டு தமிழக அரசும் ஏற்றுக்கிட்டு அதையும் வந்துட்டு நடைமுறைப்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய வடிவம் இந்த எழுத்துக்களை எல்லாமே வந்துட்டு புது வடிவமாக அவர் மாற்றியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் அப்படிங்கிறத இப்படி இழுத்து இப்படி சுழிச்சு வர்றதுக்கு துணைக்கால், அதுக்கப்புறமா இணைக்கொம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவர் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. ஓகே, அடுத்ததாக காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரி வடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ் மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் ஆகியிருக்கிறது. ஓகே, ஸோ இது மாதிரி காலம் மாற மாற அதோடைய வளர்ச்சி ஏற்பட்டது காரணமாக உலக மக்கள் அனைவருமே வந்துட்டு தமிழை வந்துட்டு கற்றுக்க முடிகிற ஒரு நிலைமை வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. ஸோ எல்லா மொழியினரும் வந்து தமிழை வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நம்ம வளர்ச்சியை நம்ம அதில் வந்துட்டு இந்த வரியுடைய மாற்றத்தை ஏற்படுத்தினதுனால வந்த வளர்ச்சி தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழி கணினி பயன்பாட்டிற்கும் ஏற்ற மொழியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. அச்சுக்கலை தான் காரணமாக இருந்தது. ஓகே, ஸோ வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய பழைய எழுத்து வந்துட்டு வட்டெழுத்து அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு சொல்வோம் இல்லையா. ஸோ தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன இல்லையா. ஸோ கண்ணெழுத்துக்கள் அப்படின்னா கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். புள்ளிகளால் ஏற்பட்ட குழப்பத்தை களைந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஓகே, ஸோ சீர்திருத்தம் ஏற்படுத்தியவர் தான் வந்துட்டு சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தான் வந்துட்டு தந்தை பெரியார். புள்ளிகளில் ஏற்படும் குழப்பத்தை நீக்கினவர் வந்துட்டு வீரமாமுனிவர். ஸோ அடுத்த லெசன் சொற்பூங்கா. ஓகே, ஸோ இதுவுமே வந்துட்டு எழுத்துக்களை பற்றின உள்ள ஒரு லெசன் தான். ஓகே, ஸோ மொழி வளரும் தன்மையுடையது. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன. ஒரு அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது தமிழ்மொழி வளர்ச்சியின் அடையாளமாகும். தமிழில் ஓரெழுத்து ஒழிமொழிகள் பற்றியும் அவற்றிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் அறிவோம். மலையில் இருந்து பெருகி வரும் வெள்ளத்தில் உருண்டு வரும் கற்கள் உருளைகளாய் இருப்பதை காண்கிறோம். அங்கே இருந்து வரும் உருளை கற்கள் மேலும் தேய்கின்றன, உடைந்து பொடி பொடியாகின்றன அல்லவோ. வயல்வெளியில் மணலாய் கடல்முகத்தில் நெய்மணலாய் இருக்க காண்கிறோமே. ஏன் நொய்மணலை பார்க்கும்போது அது கிடந்திருந்த காலமும் கடந்து வந்த தொலைவும் புலப்படும். ஓகேயா. ஸோ மலையிலிருந்து பெருகி வர்ற வெள்ளத்தினால தான் கற்கள் வந்து உருண்டு வரும் கற்கள் உருளைகளாக இருப்பதை காண்போம். அது உருண்டு வருது இல்லையா. ஸோ அதனால தான் வந்துட்டு அது உருளையாக ஆயிடுது, தேய்மானம் அடைஞ்சு அது உருளைகளாக ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருந்து வரும் உருளை கற்கள் மேலும் தேய்கின்றன, மேலும் தேய்ஞ்சு அது உடைந்து பொடி பொடியாக ஆகுது இல்லையா. ஸோ அதே மாதிரி வயல்வெளியில் மணலாய் கடல்முகத்தில் நொய்மணலாய் இருக்க காண்கிறோமே. ஏன் நொய்மணலை பார்க்கும்போது அது கடந்து வந்த காலமும் தொலைவும் வந்துட்டு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்லின் தேய்மானம் போல சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு. கல் தோன்றிய காலம் உயிரோட்ட இயக்கம் இவற்றை போல சொல் தோன்றிய காலம் இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை. ஓகே. ஸோ கல் தேய்கிறது மாதிரியே சொல் தோன்றிய காலம் இயக்கம் ஆகியவற்றால் அதுவும் தேய்கிறது இயற்கை தான், சொல் தேய்கிறதும் இயற்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழி பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் பெருஞ்சிறப்பு. தொன்மையான மொழிகள் பல ஏட்டளவில் மட்டுமே இருக்க காண்கிறோம். வேறு சில மொழிகளில்
ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூல்களை படிக்க முடியாத நிலைமையில் இருப்பதையும் காண்கிறோம். ஆனால் தமிழறிந்த தமிழ் பற்றுள்ள தமிழ் யாரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை. இப்பேறு எதனால்? தமிழ்மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதாலேயே ஆகும். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள், சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருத்தல் ஆகாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் கூற்று. ஓகே. ஸோ தமிழ்மொழி வந்துட்டு செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் ஈரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதாலே தான் வந்துட்டு இப்பேறு பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக தமிழ் சொல் வந்துட்டு என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள். தமிழ் அதாவது தொன்மையான மொழிகள் வந்துட்டு பல வந்துட்டு ஏட்டளவில் மட்டும்தான் இருக்குது, வழக்கொழிந்து போன ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் தமிழை வந்து படிக்க தெரியாதவங்க படிக்க முடியாதவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா தமிழறிந்த தமிழ் பற்றுள்ள தமிழர்கள் வந்துட்டு யாரும் கற்க முடியாது என்னும் அப்படிங்கிற நூல் வந்துட்டு தமிழில் வந்துட்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ நிறைய மொழிகள் வந்து உலகத்தில் வந்து அழிந்திருக்கலாம். ஓகேயா. ஸோ அதை வந்துட்டு ஏட்டளவில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியாது. அதை வந்துட்டு பேச்சு வழக்கில் வந்துட்டு இல்லை. ஆனால் தமிழ்மொழி அப்படி கிடையாது, இப்போவுமே வந்துட்டு உயிரோட்ட தமிழாக அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள், சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை. ஓகேயா. சொல்லுங்கிறது நெல்லுங்கிறதும் ஒரு பொருள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெல்லில் பதர் இருக்குது, ஆனால் சொல்லில் பதர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்துட்டு கூறியிருக்கிறதா சொல்கிறாங்க. மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழியை ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என 3 வகையாக்குவர். ஓகேயா. ஸோ மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள் தான். ஸோ மொழியை ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்துட்டு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரெழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்பார். ஓகே. ஸோ ஓரெழுத்து மொழிங்கிறது எவைனா நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார். ஒரு எழுத்து மட்டுமே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா தொல்காப்பியர். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை, அதாவது நெட்டெழுத்து மட்டும்தான் வந்துட்டு 7 தான் தனித்து நின்று ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்குது. ஆனால் குற்றெழுத்து தனித்து நின்று சொல்ல ஆவதில்லை அப்படிங்கிறத குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்துக்கள் 7மா, உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் 126 உண்டே, அவை மொழியாகும் தன்மை இல்லாதனவா என ஐயம் தோன்றும். இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர்நெடில் எழுத்து என்றோ உயிர்மெய் நெட்டெழுத்து என்றோ கூறாமல் நெட்டெழுத்து என்று மட்டும் கூறினார். ஓகேயா. ஸோ இதை வந்துட்டு அவர் குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ உயிர்மெய் நெட்டெழுத்தா உயிர் நெடில் எழுத்தா அப்படின்னு அவர் சொல்லலை. ஜென்ரலாக வந்துட்டு நெட்டெழுத்து 7 உயிரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து, ஒன்றையொன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு. அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலைகளிலும் வாரா. சில எழுத்துக்கள் அரிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம்பெறா. இவற்றைப் போலவே நெட்டெழுத்துக்களில் சொல் என்னும் நிலையை பெறாதவையும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உயிர் வரிசையில் 6 எழுத்துக்களும், மா வரிசையில் 6 எழுத்துக்களும், த ப ந என்னும் வரிசைகளில் 5 எழுத்துக்களும், த ச வ என்னும் வரிசைகளில் 4 எழுத்துக்களும், ய வரிசையில் ஒன்றுமாக 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார். நோ தூ என்னும் குறில்களையும் சேர்த்து 42 என்றார். ஓகேயா. ஸோ தெரிந்து தெளிவும்ல ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்தில் ஆ இ உ ஏ ஐ ஓ. ஓகே. ஸோ வகர வரிசையில் மா மீ மூ மே மை மோ. தகர வரிசை தா தி தூ தே தை. பகர வரிசை பா பூ பே பை போ. நகர வரிசை நா நீ நே நை நோ. ககர வரிசை கா கு கை கோ. சகர வரிசை சா சி சே சோ. வகர வரிசை வா வி வை வௌ. யகர வரிசை யா. குறில் எழுத்து நோ தூ. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ஓரெழுத்து ஒரு மொழிகள்.
அடுத்ததாக தொல்காப்பியருக்கு நெடிது நாள் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ தூ என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓரெழுத்து மொழி என்பார். எந்தெந்த ஓரெழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முயலலாமே. பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என கலைச்சொல்லாக்கி வைத்துள்ளனர். யா என்பது வினா, யாது, யாவர், யாவன், யாவள், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினாவுவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யாதானே. ஓகேயா? ஸோ ஆ, மா, நீ, மீ, பி, உ, சே, தே இவ்வாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. பூங்கா இணைந்தது போல ஆ, மா என்பவை இணைந்து ஆமா என்னும் கலைச்சொல் வடிவம் கொண்டமை பண்டை காலத்திலேயே உண்டு. காட்டுப்பசுவுக்கு ஆமா என்று பெயர். ஓகே, ஸோ காட்டுப்பசுக்கு ஆமா அப்படின்ற பெயர் இருக்கு. அடுத்ததாக மா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழிகளில் ஒன்று. நாட்டிலுள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கிறோம். பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் என்கிறோம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மாஞாலம் என்கிறோம். இவ்வாறெல்லாம் இயல்பாக மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கிறது. மாநிறம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவழக்கு. மா என்பது விலங்கையும் குறிக்கும். அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் வந்து விலங்கின பெயராகி நிற்கின்றது. ஈ என்னும் பொதுப்பெயர் ஓயாது ஒலி செய்யும் ஒலிக்குறிப்பை காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ, தேன் ஈ என பகுத்து வழங்கும் வழக்கமும் உள்ளது அப்படின்றாங்க. ஈ என்பது ஈக என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை. ஈ என்று பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. அடுத்ததாக போ, வா, நீ, சு, சே, சை, சோ என்பவை எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்களை நன்னூலார் போட்ட பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்கங்கள் கிட்டும். நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் இன்று வழக்கில் இல்லாதவை என்றும், வழக்கிலுள்ள சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியலில் இல்லாதவை என்றும் தெளிவு ஏற்படும். இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். ஆண் என்பது ஆ ஆகியது, மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பேய் என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை. எட்டத்தில் போகிற ஒருவனை ஏய் என அழைத்தனர். அதாவது தூரத்தில் போகிற ஒருத்தனை ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏய் என்பது என்னோடு கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது. ஓகே, ஸோ ஏய் அப்படிங்கிறது என்னோடு கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது. ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்பை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலவன் எனப்பட்டான். அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அதில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது. அம்பு விடுவன் கலையை வந்துட்டு ஏகலைனோ, அந்த வல்லவன் வந்துட்டு ஏகலைவனோ நம்ம வந்துட்டு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆனால் நம்ம ஏ அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏ அப்படின்னா அது ஒரு மரியாதை இல்லாத சொல்ல வந்துட்டு இப்போ வந்துட்டு அது மாறி இருக்கலாம். ஸோ ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் எனவும் ஆனது. ஓகே, ஸோ ஏவுங்கிற சொல் தான் ஏன்னு ஆனதுக்கப்புறம் எயினும் ஆயிருக்கு. ஏவுகின்ற அம்பை போல் கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்ப்பன்றி. ஓகே, ஸோ முள்ளம்பன்றியுடைய பழம்பெயர் வந்துட்டு எய்ப்பன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்பை எய்பவர் எயினர், அவர் தம் மகளிர் எய்னியர். சங்கப்புலவர்கள் எய்னியாரும் உள்ளனர். எய்னியனாரும் உள்ளனர், எய்னியாரும் உள்ளனர். ஓகே, ஸோ முள்ளம்பன்றியோட பழம்பெயர் வந்துட்டு எய்ப்பன்றி. ஓகே, ஸோ அம்பை எய்பவர் வந்துட்டு எய்னர் அப்படின்றாங்க. ஸோ மகளிரை வந்து எய்னியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கப்புலவர்களில் வந்துட்டு எய்னனாரும் உள்ளனர், எய்னியாரும் உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின் பழமை, உயிரோட்டம், பெருவழக்கு என்பவற்றை கையில் கனியாக காட்டும். இத்தகைய தமிழ் மொழியின் சொற்களை மொழிப்பற்றை மீட்டெடுத்தலே வழிகாட்டிகளுக்கு முதல் கடமையாக நிற்கிறது. மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான். நூல்வெளி. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படும் ரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகத்திறன் பெற்றவர். ஓகே, ஸோ செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படும் ரா இளங்குமரனார். ஓகே, ஸோ அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. நூலாசிரியர்,
இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர்னா பல திறமை வந்துட்டு அவர்கிட்ட இருக்குது. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைத்துள்ளார். ஓகே, ஸோ தேவநேயம்ங்கிற நூலை வந்துட்டு தொகுத்திருக்காரு. திருச்சிக்கு அருகில் இருக்கிற அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் வந்துட்டு அவர் அமைச்சதா சொல்லியிருக்காங்க. ஸோ இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம்ங்கிற பல நூல்களையும் அவர் எழுதியிருக்காரு. இவர் தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து இங்கு தரப்பட்டுள்ளன. இவருடைய நூலில் இருந்து தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள்ன்ற நூலில் இருந்து தான் இந்த பாடத்தை தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8th நம்ம இலக்கணம் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெசனில் இந்த இயல் 1 வந்துட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எழுத்துக்களின் பிறப்பு. அ, உ, க, ப ஆகியன எழுத்துக்களை ஒலித்து பாருங்கள். வாயை திறந்து ஒலித்தாலே அ என்னும் எழுத்து ஒலிக்கிறது. உ என்னும் எழுத்தை ஒலிக்கும் பொழுது இதழ்கள் குவிகின்றன. நாக்கின் முதற்பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும் பொழுது க என்னும் எழுத்து பிறக்கிறது. ப என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன. ஓகே, ஸோ அ, உ, க, ப அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்துட்டு அ, உ அப்படின்னு சொல்லும் பொழுது வாயை திறந்து ஒலித்தாலே வந்துட்டு அது ஒலிக்கும். ஆனால் க, ப அப்படிங்கிறது, பங்கிறது நம்ம உதடுகள் வந்துட்டு இதழ்கள் வந்து ஒட்டுறதால ப அப்படின்னு பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே கங்கிற எழுத்து மேல் அன்னத்தில் ஒட்டும் முதற்பகுதி, நாக்கின் முதற்பகுதி வந்துட்டு க அப்படின்னு சொல்லி ஒட்டும் பொழுது அது வந்து பிறக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததான் பிறப்பு. உயிரின் முயற்சியால் உடலில் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்று பொருத்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பர். எழுத்துக்களின் இடப்பிறப்பு. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, தலையை இடமாக கொண்டு தான் அது பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. உயிரெழுத்துக்கள் ஓகே, ஸோ ஆ, ஆ இரண்டும் வாயை திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கிறது. இ, ஏ, ஐ ஆகிய 5 வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றது. உ, ஓ, ஓ ஆகிய 5 வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் உ அப்படின்னு சொல்லும்போது இதழ்களை குவிப்பதால் வந்துட்டு பிறக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மெய்யெழுத்துக்கள். இக்கு, இங்கு ஆகிய இருமைகளும் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் மேற்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இக்கு, இங்கு அப்படிங்கிறது மேல் பகுதியில், நாவின் முதற்பகுதி வந்துட்டு அன்னத்தின் மேல் அடிப்பகுதியில் பொருந்துவதால் பிறக்குது அப்படின்றாங்க. ஸோ இச்சு, இஞ்சு ஆகிய இருமைகளும் நாவின் இடைப்பகுதி, இச்சு, இஞ்சு நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. அதே மாதிரி இட்டு, இன்னு ஆகிய இருமைகளும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றது. இத்து, இன்னு ஆகிய இருமைகளும் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இப்பு, இம்மு ஆகிய இருமைகளும் மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி பொருந்துவதால் பிறக்கிறது. இரு, இழு ஆகிய இருமைகளும் மேல்வாயின் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. அடுத்ததாக இழ் என்பது மேல்வாயின் நாக்கில் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கின்றது. ஸோ நீங்களே சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இழ் மேல்வாயின் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடித்து தடவுவதால் வந்துட்டு பிறக்கிறது. இவ் அப்படிங்கிறது மேல்வாய் பல்லை கீழுதடு பொருத்துவதால். மேல்வாய் பல் வந்து கீழுதட்டில் பொருத்துறதுனால பிறக்குது. இற்று இன் ஆகிய இருமைகளும் மேல்வாயின் நாக்கில் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. சார்பெழுத்துக்கள் ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ அப்படின்றது. ஓகே, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை பார்த்தோம் இல்லையா? ஸோ தலை அப்படிங்கிறது. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. ஓகே, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்து சொல்லி பார்த்தீங்கனாலே தெரியும். இட்டு இன்னு அப்படிங்கிறது நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கிறது இட்டு இன்னு. அடுத்ததாக கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். ஓகே, ஸோ கீழிதழும் மேல்வாய் பல்லும் இவ். ஓகே, ஸோ கீழிதழும் மேல்வாய் பல் இவ் அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது அடுத்ததாக பொருத்துக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இக்கு இங்கு அப்படிங்கிறது நாவின் முதல் அன்னத்தின் அடி. ஓகே, ஸோ நாவின் முதல் அன்னத்தின் அடிங்கிறது. இச்சு இஞ்சு நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. இச்சு இஞ்சு நாவின் இக்கு இங்கு அப்படிங்கிறது நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடை. ஓகே, ஸோ இட்டு இன்னு அப்படிங்கிறது நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இட்டு இன்னு. இட்டு இந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. இத்து இந்து மேல்வாய் பல்லின் அடி. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் பறவைகளின் ஒளிமரபு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குழரும். இது வந்து தொகை மரபு. மக்கள் கூட்டம், ஆணிரை, ஆட்டு மந்தை. ஓகே, ஸோ வினை மரபும் கொடுத்துருக்காங்க. சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூக்கொய், இலை பறி, பானை வனை. பானை வந்துட்டு வனைதல், இலை பறித்தல், பூ கொய்தல், தண்ணீர் வந்து குடித்தல், பால் பருகுதல், கூடை முடைதல். ஓகே, சோறு உண்ணுதல், முறுக்கு தின்னுதல், சுவர் எழுப்புதல். ஓகே, சுவரை வந்து எழுப்புவது. அடுத்ததாக மரபு சொல்லை வந்து தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோழி கொக்கரிக்கும், பால் பருகு, சோறு தின், சோறு உண், பூ வந்துட்டு கொய்தல், ஆ நிறை. ஓகே, ஸோ ஆ நிறை. ஸோ அடுத்ததாக கலைச்சொல் அறிவோம். ஸோ ஒலிபிறப்பியல் ஆர்டிகுலேட்ரி ஃபோனெட்டிக்ஸ் மெய்யொலி கான்சனன்ட், மூக்கொலி நேசல் கான்சனன்ட் சவுண்டு, கல்வெட்டு எபிகிராஃப், உயிரொலி வொவல், அகராதியியல் லெக்சிகோகிராஃபி, ஒலியன் ஃபோனீம், சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட நமக்கு இயல் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. 8th ஸ்டாண்டர்ட் இயல் 1 கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம இயல் 2ல் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.